ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் பேப்பர் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? லைவாக உங்கள் பப்ளிக்கில் எப்படி திருத்துவாங்களோ அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இது கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியுதான்ட்டு. இந்த கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம திருத்துறதை பார்த்துக்கலாம். 2 மார்க்ஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் இப்போ முடிஞ்சிச்சு. 5 மார்க்ஸ் இது பாருங்கள். இதுதான் கொஷின் பேப்பர். சரிங்களா? நான் தான் வீடியோ எடுக்கிறேன், கொஞ்சம் ஆர்டிஎஸ்ட்டு எடுத்தேன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ மார்க்கிங் ஸ்கீம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கிங் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு கிராஃப், ஜாமெட்ரி, 5 மார்க்கு, 2 மார்க்கில் எப்படி கொடுக்க போகிறாங்க, எப்படி திருத்துவாங்க, லீனியண்ட்டாக திருத்துவாங்களா, எல்லாமே நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ பப்ளிக்கில் எப்படி மார்க் போடுவாங்கன்னு தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியாக படிச்சிடலாம். யாரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட வேண்டாம். பப்ளிக்கில் எப்போவுமே மாணவர்களுக்கு சாதகமாக தான் மார்க் போடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அள்ளி தான் மார்க் போடுவாங்க, இருக்கிறதுக்கு போட்டுருவாங்க. உங்களுக்கு எப்போவுமே குறைக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்போ 1 மார்க் இவங்க திருத்திட்டேன், 12 1 மார்க் கரெக்டு. 1 மார்க் எழுதும்போது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஏ கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதுங்க. எப்போவுமே என்ன பாட்டோ அந்த பாட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுனா அதோட ஆப்ஷன் எழுதுங்க. சரிங்களா? ஆப்ஷன் எழுதிட்டு வாங்க. செகண்ட் ஒன்னா அதோட ஆப்ஷன், அதாவது கரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு அதோட ஆப்ஷன் எழுதணும். அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் 1 மார்க்கில். சரிங்களா? இப்படி ஒரு லைன் போட்டு, பரீட்சை பேப்பரில் ஆல்ரெடி மார்ஜின் இருக்கும், இங்கே ஒரு லைன் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 1 மார்க்கு. அடுத்து கிராஃபு ஸ்கேல் எழுதுகிற மறந்துடாதீங்க. ஸோ ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுறாங்க ஸ்கேலுக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளாட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. அந்த அனுசரித்து கரெக்டாக இருந்தால் 2 மார்க்கு. இங்கே எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த டேபிளுக்கு 2 மார்க், டேபிளுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த கே கண்டுபிடிக்கிற அந்த கான்செப்ட் ப்ரொபோசிட்டி 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. பாருங்கள், XY கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். ஓகேவா? அப்போ 3 4 5 பாருங்கள் 8 மார்க் ஆச்சு. இப்படி தான் 8 மார்க் போடுறாங்க கிராஃபில். சரியா? அடுத்தது 2 மார்க்கு. இது கொஸ்டின் நம்பரில் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? A × B கேட்டுட்டு A கோஆர்டினேட் B கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக எழுதிட்டாங்க. 2 மார்க். அவ்வளோதான். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். அடுத்து F(k) கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது F(k) கண்டுபிடிச்சாலே நமக்கு என்னது 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் K கண்டுபிடிச்சா, அந்த Kவோட வேல்யூ கண்டுபிடிச்சா 2 மார்க். மொத்தமாக 1 1 2. ஜாமெட்ரிக்கு எப்படி போடுறாங்க மார்க் அப்படின்னு பாருங்கள். 2 டேஞ்சன்ட்டு. ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வட்டத்துக்கு ஒரு இந்த வட்டத்துக்கு மட்டுமே, இந்த ஃபஸ்ட்டு வட்டம் மறைஞ்சிங்கனாலே 2 மார்க் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி செகண்ட் வட்டம் லைனை நீட்டி வரையறில்ல, இந்த லைனை நீட்டி வரைகிறதுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துட்றாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் வரைகிறதுக்கு 2 மார்க் கொடுத்துட்றாங்க. பாருங்கள், இதிலே உங்களுக்கு 7 மார்க் ஆச்சு. வெரிஃபிகேஷனுக்கு மார்க்குன்னு சொல்லலை, இருந்தாலும் வெரிஃபிகேஷன் போட்டு காமிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சருக்கு லாஸ்ட்டில் 1 மார்க்கு. ஓகேவா? ஸோ 8 மார்க் இப்படி கொடுக்குறாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. இப்போ நான் எழுத வேண்டாம்னு இந்த டெஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். என்னோட டெஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாமில் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் எழுத சொல்கிறோம், ஒரு சேஃப்டிக்கு. ஓனாக எழுதுங்க, சும்மா படிச்சுட்டுலாம் இருக்குது, ஓனாக எழுதுங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் அலாட் பண்ணல அஃபீஷியலு. பட் எழுதாமல் இருக்காதுங்க, சும்மா எழுதுங்க. 2 டேஞ்சனும் வெரிஃபிகேஷன் போடுங்க. மீதி எதுக்கு வெரிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ இப்படி தான் மார்க் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் டயக்ராம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இது ஈஸி. ரூட் எடுத்தாலே 1 மார்க் கொடுத்துட்றாங்க. ரூட் எடுத்து இது கொண்டு வந்தாலே 1 மார்க் கொடுத்துறாங்க. ஆன்சருக்கு 1 மார்க், 2 மார்க். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்டு. ஏபிசி எடுத்து எழுதி இந்த ஃபார்முலா போட்டால் 1 மார்க் கொடுத்துறாங்க. ஆன்சருக்கு 1 மார்க், 2 மார்க். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்தகார சீரத்தில் 4.4ல் ஃபஸ்ட்டு ஒன்று. இந்த டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபார்முலா எழுதிட்டு இது போடுறக்கு 1 மார்க் கொடுத்துறாங்க. டயக்ராமுக்கும் அந்த ஃபார்முலாவுக்கும் 1 மார்க். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்லோப்பு இங்கே பாருங்கள், y-y1 இந்த ஃபார்முலா எழுதி இது பண்ணாலே 1 மார்க்கு. சப்ஸ்டியூஷன் பண்ணால் 1 மார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆன்சருக்கு 1 மார்க், 2 மார்க். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்து பேரலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா எழுதி கண்டுபிடிச்சா இதுக்கு 1 மார்க்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சா இதுக்கு 1 மார்க். 2 பேரலல் சொல்லலாம், 2 மார்க். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் போட்டு இந்த சும்மா போட்டாலே ஃபார்முலா எழுதினாலே 1 மார்க் கொடுத்துடலாம். ஆன்சர் எழுதுனா 2 மார்க் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். அடுத்து A² = I ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. மேட்ரிக்ஸு A² பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு 1 மார்க், 2 மார்க். மார்க் அள்ளி தான் போடுவாங்க. அடுத்தது செட்டில் பார்த்திங்கன்னா A × B அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. ரிலேஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. R1க்கு 1 மார்க்கு, R2க்கு 1 மார்க்கு,
R3க்கு 1 மார்க். மொத்தத்தில் இது வந்து ரிலேஷனாக இல்லை ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கீங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து 1 மார்க், 5 மார்க். இந்த கொஸ்டின் அவ்வளோ ரேரு. ஏ கிராஸ் தான் கேட்பாங்க, பட் ஏ கிராஸ் இங்கே நான் இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்கல. அடுத்தது ஆரோ டயக்ராம் அந்த கொஸ்டின். ஸோ நீங்கள் f(x) போட்டு இது சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, டேபிளுக்கு 1 மார்க்கு, ஆர்டர் பேருக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், கிராஃபுக்கு அப்படி 5 மார்க்கு போட்டுறாங்க. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரூஃப் சம். S3 = 3 S2 - S1. அப்போ S1 S2 S3 போட்டாச்சு. அதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. ஆனால் இந்த ஸ்டெப்பில் இங்கே தப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 2 வந்து கரெக்டாக உள்ளே என்ட்ரு பண்ணணும். 2 2s are 4. ஓகேவா? ஆனால் 4ன்னு போடல, அவங்க தப்பாக போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து மனப்பாடம் பண்ணி இது கரெக்டு, பட் இது எப்படி வந்துச்சுன்னு கரெக்டாக இல்லையா, அதனால் ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ப்ரூஃப் கரெக்டு. அப்போ மொத்தமாக இதுக்கு 3 மார்க் தான். சரிங்களா? 4 மார்க் தரமாட்டாங்க. அடுத்தது இது பாருங்கள், ரேகா சம்மு எடுத்து எழுதுறதுக்கு இந்த ஃபார்முலா போட்டால் 2 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து இது போடுறதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஆன்சருக்கு 1 மார்க். ஓகே, கண்டிப்பாக வந்து 1/2 மார்க் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எடுத்து எழுதுறதுக்கே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க, 3 மார்க் கொடுத்துட்றாங்க. அதாவது இது ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் ஆன்சருக்கு 1 மார்க்கு, இது ஸ்டேஜுக்கு வந்து 1 மார்க், 5 மார்க் அப்படி கொடுத்துட்றாங்க. யூனிட்டுக்கு 1/2 மார்க் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, தேர்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபோர்த் வேல்யூ அடுத்து லாஸ்ட்டில் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபைனல் ஆன்சர் MN கண்டுபிடிக்கிறதுக்கு 1, அந்த மாதிரி 5 மார்க். ஓகேவா? அடுத்தது தேல்ஸ் தியரம். இது டயக்ராமுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சேர்த்து 2 மார்க்கு. அதுக்கப்புறம் ப்ரூஃபு இதெல்லாமே சேர்த்து அவங்க 3 மார்க் தான் அலாட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டயக்ராமும் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது தப்பாக வரைஞ்சிடாதீங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த சைடு எதுவும் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களோட பார்ட் எழுதிக்கோங்க. பட் லெஃப்ட் சைடு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேல்ஸ் தியரத்துக்கு மொத்தமாக 5 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 5.4ல் ஒரு சம் கேட்டிருக்காங்க. 5.3லே இதே மாதிரி சம் இருக்குது. இது வெர்டெக்ஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க, வெர்டெக்ஸ் பின்னு கேட்டிருக்காங்க. அதான் 2 கோடு போட்டிருக்காங்க. ஸோ டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இங்கே வெர்டெக்ஸ் ஏ கண்டுபிடிச்சதுக்கு ஸ்டெப்போடு சேர்த்து 2.5 மார்க். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் பிக்கு ஆல்டிடியூட் பி அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு 2.5 மார்க். மொத்தம் அப்படி 5 மார்க். ஓகேவா? அடுத்தது ஐஸ்கிரீம் சம் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா எழுதியிருக்காங்க, அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் கோன்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதி ஆன்சர் எழுதிட்டாங்க. இப்போ எப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் முடி 3 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 1 மார்க் கொடுத்துறாங்க, இதுக்கு 1 மார்க் கொடுத்துறாங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி 2 டை சொன்னாலே 1 மார்க்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் 1 மார்க்கு. ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். அவ்வளோதான். சரிங்களா? ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, நம்பர் ஆஃப் கெட்டிங் சம் ஆஃப் ப்ரைம் நம்பர், நம்பர் ஆஃப் கெட்டிங் சம் as 1 அப்படிங்கிற அதுக்கெல்லாம் 1 மார்க், 5 மார்க். அந்த மாதிரி கோஆர்டினேட்டர் எனி மெத்தடில் போட்டுக்கலாம், ஃபார்முலா போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது போட்டு இந்த ஃபார்மை போட்டாலே 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபார்ம் போட்டு இது போட்டாலே 2 மார்க் கொடுத்துட்றாங்க. நிறைய பேருக்கு அதுவே தெரியறதில்ல. சும்மா நீங்கள் அட்டன் பண்ணாலே 2 மார்க் கிடச்சிரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு, அதுக்கப்புறம் ஆன்சருக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க். ஸோ அப்படி எல்லாத்துக்குமே மார்க் போட்டு முடிச்சிடறாங்க. இப்படி தான் திருத்துவாங்க, கடகடன்னு திருத்திடுவாங்க. 12 கிராஃபுக்கு ஒரு 8 மார்க்கு, ஜாமெண்ட்ரிக்கு ஒரு 8 மார்க்கு, 8 8 16, 16 + 12, 16 + 12 வந்து பார்த்திங்கன்னா 28, 28 ஒரு 2 30, 30 ஒரு 2 32, 32 ஒரு 2 34, 36, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 38, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 40, இங்கே ஒரு 2 42, இங்கே ஒரு 2 மார்க்கு 44, இங்கே ஒரு 2 மார்க் 46, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 மார்க்கு 51, அதுக்கப்புறம் இது 1 55, அந்த ஆரோ டயக்ராம் அந்த சம்மு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 3 மார்க் 58, அதுக்கப்புறம் ரேகா சம் 5 மார்க் 63, ஸ்கொயர் ரூட் 5 மார்க் 68, தேல்ஸ் தியரம் 5 மார்க் 73, அதுக்கப்புறம் ஆல்டிடியூட் அதுக்கு வந்து 5 மார்க் 78, ஐஸ்கிரீம் சம் 4 மார்க் 82, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 5 மார்க் 93,
93 தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தா என்ன எவ்வளோ வருது அப்படின்னா 93 மார்க் வருது. ஸோ 93 மார்க் 100க்கு வருது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல மார்க் தான். சென்டம் வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் நான் சொன்னேன். டயக்ராம் எடுத்தால் டயக்ராம் வரணும், 1 மார்க் பாருங்கள், புக்கின் கேட்ட தப்பு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பக்காவாக இருந்திங்கன்னா சென்டம் அடிச்சிடலாம். இந்த குழந்தை வந்து 5 மார்க்கில் வந்து சில தவறுகளும் ஏற்பட்டுச்சு. டயக்ராம் வரையாதுக்கு 1 மார்க் போச்சு. அண்ட் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கம்பல்சரியில் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ 93 மார்க், 7 மார்க் இழந்திருக்குது. ஸோ எப்படி 7 மார்க் இழந்துச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் தான் அதிகமாக போயிருக்கு. 1 மார்க்கில் 2 போயிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய கான்சன்ட்ரேஷனோடு எழுதுனிங்கன்னா சென்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எழுதுனாலும் 90-95 எடுக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக வரப்போகுது. ஸோ தயவுசெய்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், நல்ல மார்க் எடுத்துடலாம். ஆல் தி பெஸ்ட். 10th ஸ்டாண்டர்ட் இப்படி தான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம், இப்படி தான் வந்து மார்க் போடுவாங்க. அண்ட் லீனியன்ட் கரெக்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரிங்களா? தேங்க்யூ.